பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்களை நடிகை எம்.ஆர். ராதா அவர்கள் துப்பாக்கியால் சுட்ட கொடும் சம்பவம் 1967ஆம் ஆண்டு நடந்தது. அதற்கு முந்தைய வருடமான 1966ஆம் ஆண்டு ஒரு பேட்டியில் நடிகை எம்.ஆர். ராதா அவர்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் குறித்து ஒரு பேட்டியில் சிறப்பான பதிவை தந்திருந்தார். அதனை பதிவில் பார்ப்போம். தமிழ்நாட்டில் இருக்கின்ற பத்திரிகைகளில் பெரும்பாலானவைகளால் தாக்கப்படும் நடிகரும் எம்ஜிஆர், தூக்கப்படும் நடிகரும் எம்ஜிஆர். ஆனால் எல்லா பத்திரிகைகளிலும் அவருடைய செய்தி இடம்பெற்றிருக்கும். இது ஏன்? ஏதாவது ஒரு வகையிலே எம்ஜிஆரை பற்றி செய்தி இடம்பெற்றிருந்தால்தான் பத்திரிகைகள் அதிகமாக விற்கும் என்ற நிலைமை. இதிலிருந்து எம்ஜிஆர் எவ்வளவு முக்கியமான நடிகர் என்பதை தெரிந்து கொள்ளலாம். படப்பிடிப்பு நடக்கும் பொழுது மற்றவர்களையும் ஜோர்படுத்தி வேலை வாங்குகிறவன் நான். முதலாக சபாஸ் மாப்பிள்ளை படத்தில் நான் அவருடன் நடிக்கும் பொழுது இதே பழக்கம் அவரிடமும் இருந்ததை பார்த்தேன். இந்த ஒரு காரியத்திலேயே எம்ஜிஆர் எனக்கு பிடித்து விட்டது. நல்லவன் வாழ்வான் படத்திலே நான் அவருடன் சண்டை போட்ட அனுபவத்தை கொண்டு கூறுகிறேன். சண்டை காட்சிகள் படமான பொழுது அவருடைய திறமை மெச்சத்தக்கதாக இருந்தது. அக்காட்சிகளை எல்லாம் அவரே டைரக்ட் செய்தார். அவைகளை ரசிக்க தகுந்த கோணங்களில் படமாக்க கேமராவை கூட செட்டப் செய்திருக்கிறார். அந்த காலத்திலே நான் நாடகங்களில் நடிக்கிற பொழுது பம்பாய் மயில், ராஜாம்பாள் போன்ற நாடகங்களில் ஒருவருக்கொருவர் குடுமையை பிடித்து மூக்கை உடைத்து கொண்டு டிங்சர் போட்டுக்கொள்வோம். வாள் சண்டை என்றால் தூக்க முடியாத மிலிட்ரி பட்டாக்கத்தை வைத்துக்கொண்டு திணறுவோம். ஆனால் இப்போது சுழுவான கத்தியை வைத்துக்கொண்டு விஷ் என்று வீசி விடுகிறார்கள். முன்பெல்லாம் பெரிய நடிகர்களை வைத்துக்கொண்டு துரிதமான தயாரிப்புகள் வெளிவர முடியாதென்ற ஒரு நிலைமை இருந்தது. ஆனால் இப்போது எம்ஜிஆர் நடிக்கும் படங்கள் மாதம் முதல் தேதி சம்பளம் வாங்குவது மாதிரி வந்து விடுகிறது. இதிலிருந்து படம் முதலாளிகளிடம் அவர் எந்த அளவுக்கு ஒத்துப்போகிறார் என்பதையும் தெரிந்து கொள்ளலாம். தன்னுடைய நடிப்பில் தனக்கென்று ஒரு பாணியை வைத்திருக்கின்றார் எம்ஜிஆர். அமெரிக்கா, இந்திய நடிகர்களை பார்த்து காப்பி செய்கிற பழக்கம் அவரிடம் கிடையாது. ஆகையினாலே எம்ஜிஆர் ஓர் ஒரிஜினல் நடிகர், இவ்வாறு அவர் கூறியிருக்கிறார். தகவல்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம். நன்றி.